الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. சவுண்ட் வந்து அது கட்டி இருக்கு சவுண்ட் வந்துன்னா கட்டி முன்னாடியே கட்டி இருக்கு சவுண்ட் வந்துன்னா கட்டி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فقد قال الله تعالى في القرآن العليم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أو كما قال نبينا صلى الله عليه وسلم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மூமீனான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டே நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பிச்சேன். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான மத வழிபாடுகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான துறவிகள் இருக்கிறார்கள். அனைவரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அந்த கொள்கை குறித்து கேள்விகளை எழுப்பினால் அது தடை செய்யப்படும். அவர்களை குறித்தோ அவர்களுடைய மத சடங்குகளை குறித்தோ அவர்கள் சொல்லுகிற அந்த கொள்கைகளை குறித்தோ ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த கேள்வி நிராகரிக்கப்படுகிறது. கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லை என்று உரிமைகள் பறிக்கப்படுகிறது. கேள்விக்கு பதில் அளிக்காமல் அந்த கேள்வி புறக்கணிக்கப்படுகிறது. இப்படித்தான் பல கொள்கை கோட்பாடுகள் ஒட்டுமொத்த உலகத்திலும் நிறைந்திருக்கிறது.
அதிலே மாறாக இருக்கிற ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கம். கேள்விகளை எழுப்புங்கள், சொல்லுகிற கருத்தை ஆய்வு செய்யுங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நீங்கள் கேள்வி எழுப்ப மாட்டீர்களா, சொல்லுகிற செய்திகளை சிந்திக்க மாட்டீர்களா, ஆய்வு செய்ய மாட்டீர்களா, இது குறித்து கேள்வி எழுப்ப மாட்டீர்களா என்று கேள்விகளை கேட்பதற்கு வரவேற்பை அதிகமாக தருகிறது. சிந்தனை தூண்டுவதற்கான சவால்களை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக அழைப்பு விடுக்கிறது. இப்படி எந்த கொள்கையும் சொல்லாத, எந்த மத சடங்குகளும் சொல்லாத ஒரு கோட்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் இந்த அளவுக்கு பிரகடனப்படுத்த முடியும். ஒரு பொய்யான செய்தியை கையில வைத்துக் கொண்டெல்லாம் சவால் விட முடியாது. இந்த உலகத்துல ஒரு பொய்யான ஒரு செய்தியை, ஒரு பொய்யான ஒரு கருத்தை, ஒரு பொய்யான ஒரு டேட்டாவை கையில வைத்துக் கொண்டு சவால் விட முடியாது. ஆனால் கையில உண்மை இருந்தால், சொல்லுகிற வார்த்தையில உண்மை இருந்தால் நிச்சயமாக சவால் விட முடியும். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமறை குர்ஆனை குறித்து அதிகமாக கேள்வி எழுப்புங்கள், ஆய்வு செய்யுங்கள், சிந்தியுங்கள் என்று மனித குலத்திற்கு எச்சரிக்கையை விடுக்கிறது, சவால் விடுகிறது. திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களை எடுத்து பாருங்கள். அப்பலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சிந்தனை குறித்து கேள்வி எழுப்புகிறது. உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று மனிதர்களுக்கு சிந்தனை குறித்து தூண்டுகிறது. இப்படி ஏராளமான செய்திகள் குறித்து அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக இஸ்லாமிய மார்க்கம் கேள்விகளை அதிகமாக விரும்பக்கூடிய மார்க்கமாக, அதை எழுப்பக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சிந்தித்தால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாகத்தான் சொல்லுகிறது. என்னதான் சிந்தனை குறித்து அதிகமாக இஸ்லாமிய மார்க்கம் பேசப்பட்டிருந்தாலும் சொர்க்கம் நரகம் என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சொர்க்கத்தை விட நரகத்திலே தான் மனிதர்கள் அதிகமாக விழுவார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வலக்கது தரகனால் ஜகன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் நரகத்திற்காக நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் எதற்காக நரகத்திற்கு அதிகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், எதற்காக அதிகமாக நரகத்திலே விழுவார்கள் என்றால் லகும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கும், அந்த அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே சிந்திக்காதனுடைய விளைவுதான் அவர்கள் நரகத்திலே விழுவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. சிந்திக்கக்கூடிய மக்கள் தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்த இடத்துல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், லவ் குன்னா நஸ்மவு அவ் நாகிலு மா குன்னா பி அஸ்காபு சயீர், மனிதர்களில் நரகத்திலே சில மக்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். லவ் குன்னா நஸ்மவு அவ் நாகிலு மா குன்னா பி அஸ்காபு சயீர், இந்த உலகத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை நாங்கள் செவியேற்று கேட்டிருந்தால், சொல்லப்பட்ட செய்திகளை நாங்கள் செவியேற்று சிந்தித்திருந்தால், மாகுன்னா பி அஸ்காபு சயீர், இந்த நரகத்திலே வந்து விழுந்திருக்க மாட்டோம் என்று நரகத்திலே சில மக்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதிகமான மக்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்ப நரகத்திலே விழுவதற்கு என்ன காரணம், நரகத்திலே புலம்புவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த உலகத்திலே அவர்கள் சிந்திக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் நரகத்திலே இருக்கிறார்கள். அதே போல சிந்திக்கக்கூடிய மக்களை மேன்மக்கள் என்று சொல்லுகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அடியார்களை அவனை அஞ்சுவோர் தான், அறிஞர்கள் தான் அவனை அஞ்சுவார்கள், அறிவாளிகள் தான்
அவனை அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அதிகம் அஞ்சக்கூடிய மக்களிலே அறிவாளிகள் தான் இருப்பார்கள். அப்ப சிந்திக்கக்கூடிய மக்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல இந்த உலகத்திலே வெறுமனே அறிவை பற்றி சிந்திப்பதை பற்றி வெறுமனே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கம் அதுல எந்த பிரயோஜனம் இல்லை என்றுதான் சொல்லுகிறது. நாம் சிந்திக்கிறோம், சிந்தனை குறித்து பேசுகிறோம், ஆய்வு குறித்து பேசுகிறோம். அத்தோடு நம்மளுடைய அறிவை முடக்கிவிட்டால் வெறுமனே வெற்று ஆற்றலாக வெற்று சிந்தனையாக அது இருந்து விட்டால் எந்த பயனும் இல்லை. ஒருவர் சிந்தனை குறித்து அதிகமாக பேசுகிறார், கேள்வி எழுப்புகிறார், சிந்தனை குறித்து அதிகமான செய்திகளை பிரகடனப்படுத்துகிறார், அதிகமான செய்திகள் அவரிடத்தில் தெரிந்திருக்கிறது. ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா என்று கேட்டால் அதிலே எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவ வெற்று சிந்தனையால் வெற்று அறிவால் இந்த உலகத்திலே பிரயோஜனம் இல்லை, மறுமையிலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப சிந்திப்பதால் எப்படி சிந்தனை இருக்க வேண்டும்? அது ஆற்றலோடு கூடிய சிந்தனையாக ஆற்றலோடு கூடிய அறிவாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில மக்கள் நரகத்திலே கிடப்பார்களாம். சில அறிவாளிகள், சிந்தனை குறித்து பேசியவர்கள், சிந்தனை குறித்து ஆய்வு செய்தவர்கள், அவர்கள் நரகத்திலே கிடப்பார்களாம். அவர்களிடத்திலே கேட்கப்படுமாம், நீங்கள் இந்த உலகத்திலே சிந்தனை குறித்து பேசி இருக்கிறீர்கள், நன்மை குறித்து சொல்லி இருக்கிறீர்கள், தீமை குறித்து தடுத்திருக்கிறீர்கள், இதையெல்லாம் சொல்லிய நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீர்கள்? அதற்காக அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சொன்னோம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, வெற்று சிந்தனையாக இருந்தது, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை, அதனால் அவர்கள் நரகத்திலே இருப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசிகள் குறித்து சொல்லுகிறார்கள். அப்ப சிந்தித்து பாருங்கள், வெறுமனே சிந்திப்பதோடு இந்த உலகத்திலே நின்று விட்டால் மறுமையிலே எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்கள். சிந்தித்தார்கள், அதை செயல்படுத்தவில்லை என்றால் எங்கே பேசுகிறது? எங்கே எதை மார்க்கம் சொல்லுகிறது? நீங்கள் சிந்தியுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம், ஆய்வு செய்து விட்டால் அதன் முடிவு என்ன? உதாரணத்திற்கு பாருங்கள், தேர்வுக்காக படிக்கிறோம், படிப்பதோடு நிறுத்திவிட்டால் தேர்ச்சி பெற முடியுமா? அல்லது தேர்வுகள் எழுதிவிட்டு முடித்தால் தேர்ச்சி பெற முடியுமா? அவர் படிப்பதோடு நிறுத்திவிட்டால் வெற்றி பெற முடியாது. படித்ததை தேர்வில் எழுத வேண்டும். எதை செய்தோமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எதற்காக படித்தோமோ அதை முழுமைப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இந்த உலகத்திலே கூட. அப்ப சிந்தனை குறித்து பேசுகிறோம், ஆய்வு குறித்து நாம் சிந்திக்கிறோம், திருமறை குர்ஆன் இந்த அளவுக்கு பேசுகிறது என்று மக்கள் மன்றத்திலே வைக்கிறோம், திருமறை குர்ஆன் உண்மையான மார்க்கம் என்று சொல்லுகிறோம். பழைய காலங்களை விட இன்றைக்கு சிந்திப்பது பல நூறு மடங்கு, பல்லாயிரக்கணக்கான மடங்கு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு சிந்தனையாளர்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறார். இஸ்லாமிய குறித்து இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், இஸ்லாம் மேம்பட வேண்டும், இஸ்லாம் குறித்து ஒரு நல்ல செய்தி வருகிறது என்றால் அனைவரும் அதை ஷேர் செய்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன காரணம்? இஸ்லாம் உண்மையான மார்க்கம். இஸ்லாம் குறித்து ஒரு இடத்திலே புகழ்ந்து பேசப்படுகிறது என்றால், இஸ்லாம் மேன்மைப்படுத்தப்படுகிறது என்றால் அனைவரும் சந்தோஷப்படுகிறோம். இஸ்லாம் குறித்து சொல்ல வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுகிறோம். பழைய காலகட்டங்களை விட இன்றைக்கெல்லாம் சிந்தனை தன் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் வெறுமனே சிந்திப்பதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. உதாரணத்திற்கு பாருங்கள், மனிதநேயத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, அதிகமாக மனிதநேயம் குறித்து பேசுகிறது. பிறருக்காக வாழ்வதுதான்
இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். பிற மக்கள் மத்தியிலே நாம் வாதிடுகிறோம். அதை வெறுமனே வார்த்தைகளால் சொல்லிவிட்டு இருந்தால் அது நிலை பெற்றிருக்குமா? சென்னை வெள்ளத்தில் அதிகமாக களமிறங்கி இஸ்லாமியர்கள் வேலை செய்தார்கள். மக்கள் மன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டது. முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை செய்யவில்லை, அவர்கள் மக்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறார்கள். பல பள்ளிவாசல்கள் மக்கள் தங்குமிடமாக இருந்தது என்றெல்லாம் இன்றைக்கும் சிலாகித்து சொல்லப்படுகிற செய்தியை நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். வெறுமனே மனிதநேயம் குறித்து பேசிக் கொண்டிருந்தால் மழை வெள்ளத்திலே போய் நின்று கொண்டு பொதுக்கூட்டங்களை நடத்தியிருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அப்ப நடைமுறைப்படுத்தினோம். மனிதநேயம் குறித்து பேசினோம், அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினோம். அந்த நடைமுறைப்படுத்துதல் தான் எதை செய்தோம், எதை சொன்னோமோ அதை செய்தோம். செய்ததற்குண்டான விளைவுகள் தான் இஸ்லாமிய குறித்து மேன்மைப்படுத்தப்பட்டது. மக்கள் மன்றத்திலே அதிகமாக இஸ்லாம் குறித்து நல்ல செய்திகள் பரப்பப்பட்டது. அப்ப சொன்னோம், அதை செய்தோம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுகிறோம், சிந்திக்கிறோம், அதை நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறோமா? தேர்வுக்காக படிக்கிறோம், அதை எழுதினால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று உணர்ந்திருக்கிறோமோ அதே போல இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, சிந்திக்கக்கூடிய அந்த செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அறிவு குறித்து, கல்வி குறித்து, சிந்தனை குறித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி செய்யுங்கள்? யா இறைவா, என்னுடைய இறைவா, எனக்கு அறிவை அதிகமாக கொடு என்று பிரார்த்தனை செய்ய சொன்னான் இறைவன். வெறுமனே அறிவை கொடு என்று சொல்லவில்லை, அதிகமாக கொடு. எவ்வளவு இருக்குமோ அதிகமாக கொடு என்று சிந்தனை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அதிகமாக அறிவை கேளுங்கள். நீங்கள் அந்த அறிவுதான் இந்த உலகத்திலே உங்களை மேன்மைப்படுத்தும். வெறுமனே வெற்றி அறிவாக இல்லாமல் அது நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த வேண்டும். திருமறை குர்ஆன் கூட சொல்லுகிறது, லிம தகூலூன மா லா தஃஅலூன். நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? அது அல்லாஹ்விடத்திலே வெறுப்பு மிக்கதாக இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஒரு செய்தியை சொல்லுகிறோம், நீங்கள் சொல்லுகிறீர்கள், செய்யவில்லை என்றால் அது அல்லாஹ்விடத்திலே வெறுப்புக்குரியதாக மாறிவிடும் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கை விடுக்கிறது. ஏன்? நீங்கள் சிந்திக்கிறீர்கள், ஆய்வு செய்கிறீர்கள், அதன்படி நடக்கிறீர்களா? நடக்கவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்ன? திருமறை குர்ஆனுடைய பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகளை திருமறை குர்ஆன் நமக்கு அறிவுரையாக, எச்சரிக்கையாக பல வரலாற்று சம்பவங்களை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதில் அதிகமாக சொல்லப்பட்ட வரலாற்று நிகழ்வு இருக்கிறது என்று சொன்னால் பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும். பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் மக்களுக்கு ஏவுகிறீர்களா? வேதத்தை படித்துவிட்டு அதை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு ஏவுகிறீர்களா? சிந்திக்க வேண்டாமா? பனி இஸ்ரவேலர்கள் குறித்து பேசுகிறது. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் வேதத்தை நன்கு படித்திருக்கிறார்கள். வேதத்துடைய எந்த சட்டத்தை, தௌராத்துடைய எந்த சட்டத்தை கேட்டாலும் அடுக்கடுக்காக பதில் சொல்லுவார். சட்டத்தை கலைத்து குடித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள். ஆனால் அதை எடுத்து மக்களுக்கு சொல்வார்கள், ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதைத்தான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. நீங்கள் வேதத்தை படித்துக் கொண்டு உங்களை நீங்கள் மறந்து விட்டு மக்களுக்கு ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப வேதத்தை படித்து விட்டு உங்களை நீங்களே மறந்து விட்டு மக்களுக்கு ஏவுவது அல்லாஹ்விடத்திலே வெறுப்புக்குரியதாக மாறிவிடுகிறது. அன்றைய காலத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே
ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை சொல்லும் பொழுது பல்வேறு விதமான காரணங்களை கூறி மக்கள் நபியை, இறை தூதர்களை மறுத்து வந்தார்கள். பல்வேறு காலகட்டங்களில ஒரு தூதர் ஒரு செய்தியை சொல்லுவார், நான் தான் தூதர் என்று வாதிடுவார். அதை பல்வேறு விதமான காரணங்களை முன்னிறுத்தி அவர்கள் தூதர்களை புறக்கணித்து வந்தார்கள். திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே தூதர்களை மறுத்து வந்தது குறித்து அதிகமாக பேசுகிறது. அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக எங்களுடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போன பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு, ஒண்ணுமில்லாமல் ஆன பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா? என்னப்பா செய்தி இது என்று அதை சொல்லி மறுத்தார். இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லி மறுத்து வந்தார்கள். அதிலே குறிப்பாக, நீங்கள் தூதர் என்கிறீர்கள், என்ன மனிதர்களாக வந்திருக்கிறீர்கள். எப்படி மறுத்தார்கள் என்றால், இவர் என்ன தூதர் என்கிறார், எங்களோடு கடை வீதிகளில் நடக்கிறார், எங்களோடு உணவு உண்கிறார், இவர் என்ன தூதர்? எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்கக்கூடாதா? ஒரு வானவர் தூதராக வரக்கூடாதா? இவர் என்ன மனிதராக இருக்கிறார், எங்களோடு பயணிக்கிறார், எங்களோடு சாப்பிடுகிறார், இவர் என்ன தூதர் என்று மனிதனை காரணம் காட்டி மறுத்தார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறார், நான் ஒரு வானவரை தூதராக அனுப்புவதாக இருந்தால், ஒரு வானவரை தூதரை அனுப்புறாரு வச்சுக்கங்க, இந்த உலகத்திலே வானவர்கள் நடமாடி கொண்டிருக்க வேண்டும். மாணவர்கள் நடமாடவில்லை, மனிதர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப மனிதர்களுக்கு மனிதரைத்தான் தூதராக அனுப்புவோம். அப்படி ஒரு வானவரை தூதராக அனுப்புவதாக இருந்தால், அந்த வானவரை மனிதராக மாற்றித்தான் தூதராக அனுப்புவோம். ஒரு வானவரை வானவராக தூதராக நாம் அனுப்ப மாட்டோம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு வானவரை தூதராக அனுப்ப முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப ஒரு பேச்சுக்கு ஒரு வானவரை தூதராக அனுப்புகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க, அல்ல அனுப்புகிறான். அவனுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் ஆயிரும். சரி, கேட்டோம், ஒரு வானவர் எங்களுக்கு தூதராக வரக்கூடாதா? அப்ப வானவர் ஒரு தூதர் அல்ல, ஒரு நிமிஷத்துல அல்ல இறக்கிடுவானே. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு கட்டாயம் ஆயிரும். சொன்னா ஒரு வானவரே வந்துட்டாரு தூதரே, அப்ப பின்பற்றி ஆக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டும் இல்ல. அதான் ஒரு செகண்ட்ல அனுப்பிச்சிருக்கலாமே, ஏன் அனுப்பல? அப்பொழுது ஒத்துக்கொள்வார்கள். பிறகு என்ன சொல்வார்கள்? நீ என்னப்பா வானவர், சொல்லிட்டு போயிருவ, செய்யற கஷ்டம் எங்களுக்கு தானே. ஏன் வானவர்களுக்கு பசி இல்லை, தாகமில்லை, சோர்வில்லை, சொல்லத்தான் முடியும், செய்ய முடியாது. மலக்குகளால் ஒரு செய்தியை சொல்ல முடியுமே தவிர தன்னுடைய வாழ்க்கையை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே பின்பற்றுவார்கள். சொல்ல முடியும், செய்ய முடியுமா? வறுமையில இருங்கள் என்று பேச முடியும், அவருக்கு பசி இல்லையே. அப்ப என்ன சொல்லுவாங்க? நீ என்னப்பா மலைக்கு சொல்லிட்டு போயிருவ, செய்யற கஷ்டம் எங்களுக்கு தானே என்று புரியும் என்று அதை காரணம் காட்டி மறுத்து விடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் ஒரு வானவரை தூதராக அனுப்ப மாட்டேன், மனிதர்களுக்கு மனிதரைத்தான் தூதராக அனுப்புவேன். அவரால் சொல்லவும் முடியும், சொன்னதை தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டவும் முடியும். பசியில எப்படி இருக்க வேண்டும், சோர்வில எப்படி இருக்க வேண்டும், பல நிகழ்வுகளை சொன்னால் அதை தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட முடியும். அதற்காகத்தான் ஒரு மனிதரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுத்து, இந்த உலகத்திற்கு மனிதர்கள் இருந்தால் மனிதரைத்தான் தூதராக அனுப்புவேன் என்றால் அவர்களால் சொல்ல முடியும் என்றால் வாழவும் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? உங்களிடம் இதற்கு முன்னால் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா, சிந்திக்க வேண்டாமா என்று அவரிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏகத்துவத்தை சொன்னார்கள்.
சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்துங்கள். இதுவரைக்கும் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்திருக்கிறீங்க, சிந்திக்க வேண்டாமா என்று தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் முன்னிறுத்த சொல்லுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி ஒரு செயலை வெளிப்படுத்த முடியும்? எத்தனை பேர் முடியும்? சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள் என்று சொல்ல முடியும். தன்னுடைய வாழ்வு குறித்து அவர்கள் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்க முடியும். இதோ என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்தார். ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய உறவுகளை எல்லாம் அழைத்து சஃபா மலை குன்றின் மீது ஏறி அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்னால், உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், நம்புவோம். ஏனென்றால் நீங்கள் பொய் பேசியதில்லை, நீங்கள் உண்மையானதாக இருந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வார்த்தையிலே பொய் இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை, ஆனால் நம்புவோம் என்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தினார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏகத்துவத்தை மறுத்தார்கள், அது வேற செய்தி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தினார்கள். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நம்புவீர்களா? நம்ம எத்தனை பேரால் முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னதை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தினார்கள். சொல்லுவது எளிது, நடைமுறைப்படுத்துவது சிரமம். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், தொழுகை குறித்து நபிகளார் பேசுகிறார்கள். அஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த தொழுகையிலே நபிகளார் எப்படி இருந்தார்கள்? மரண தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அழைத்து வரப்படுகிறார்கள். இரண்டு தோள்களையும் பிடித்துக் கொண்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். அப்படியே அந்த இரண்டு பெருவிரலும் அப்படியே கோடு போட்டு வருது. தன்னுடைய வாழ்க்கையிலே முடியாத நிலையிலே கூட தொழுகையை நிறுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை குறித்து பேசப்பட்டது, தொழுகை குறித்து பேசினார்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். அதே போல தர்மம் குறித்து பேசினார்கள். சஹாபாக்கள் நபிகளாருடைய தர்மத்தை பற்றி கேட்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அவருடைய தர்மம் எப்படி இருந்தது? சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அவர்கள் ஒரு தர்மமாக கொடையாகவே மாறிவிடுவார்கள். ஒரு அளவெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி பேசினார்கள். அந்த அளவுக்கு தர்மத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்தினார்கள். அதே போல போர் குறித்து பேசினார்கள். நீங்கள் போர் செய்யுங்கள், நீங்கள் போர் செய்யுங்கள், மறுமையிலே வெற்றி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் குறித்து பேசினார்கள். போர்க்களத்திலே முன்னிலையிலே நின்றார்கள். அலையல்லாஹ் அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பத்ர் களத்திலே நாங்கள் நபிகளாரை முன்னிறுத்தி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம். இந்த உலகத்திலே எந்த தலைவரால் முடியுமா? போர் வீரர்களை முன்னிறுத்தி, தொண்டர்களை முன்னிறுத்தி தலைவர்கள் தான் காக்கப்படுவார்கள். ஆனால் அந்த போர்க்களத்திலே பேசப்படுகிறது, அலையல்லாஹ் அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபிகளாரை முன்னிறுத்தி எங்களை பாதுகாத்துக் கொண்டோம். உலகத்திலே எந்த தலைவரால் முடியும்? போர் குறித்து பேசுவார்கள், பேசிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலே போர் செய்யுங்கள் என்றார்கள். போர்க்களத்திலே நின்றார்கள். பல இடங்களில் பல வரலாற்று செய்திகளை நாம் படித்திருப்போம். அவருடைய தாடைகள் வெட்டுப்பட்டு, பல்கள் உடைக்கப்பட்டு, ரத்தம் போர்க்களத்திலே சிந்தப்பட்டது. வீட்டில் உட்கார்ந்து இருக்குமோ நடக்குமா? போர்க்களத்திலே நடந்தது. சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். அதே போல அல்லாஹ்வுக்காக மன்னியுங்கள் என்று சொன்னார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை இந்த உலகத்திலே சொல்லுவது ரொம்ப ஈஸியா, மன்னிப்பு கொடுக்கலாம். ரொம்ப சொல்லிடுவோம், என்னப்பா உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க, அவள் மன்னிச்சுட்டு போங்க நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டோம். ஏன்? இந்த உலகத்திலே மன்னிப்பு குறித்து பேசுவது இலகு, நடைமுறைப்படுத்துவது கஷ்டம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு குறித்து பேசினார்கள், மன்னிக்கவும் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விருந்து அழைக்கப்படுகிறது. ஒரு யூத பெண்மணி விருந்துக்காக அழைக்கிறார். ஒரு விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு ஆடு விருந்தாக வைக்கப்படுகிறது. நபிகளார் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் போதே தெரிஞ்சிருச்சு இதுல விஷம் கலந்திருக்குது. சாப்பாட்டை ஒதுக்கிவிட்டு நபிகளார் கிளம்பி விடுகிறார்கள். விசாரணை மன்றத்திலே அந்த பெண்மணி அழைக்கப்படுகிறார். அவன் சொல்லுகிறார், ஆம், ஆண் விஷம்தான் வைத்தேன், இவரை கொல்வதற்காகத்தான் வைத்தேன் என்று சொல்லுகிறார். நமக்கு இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிருவான், யாரு எனக்கே வா என்று நாம் அவ்வளவு சீக்கிரம் மன்னித்து விடுவோமா? நபிகளார் மன்னித்து அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே சிந்திப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல சிந்தித்ததை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துவது அதைவிட முக்கியம். நீங்கள் சிந்தித்து விட்டு அதை செயல்முறைப்படுத்தவில்லை என்றால், நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அந்த சிந்தனையே உங்களை கொண்டு போய் நரகத்திலே சேர்த்து விடும். அப்ப இந்த உலகத்திலே சிந்திப்பது குறித்து பேசக்கூடிய நாம், சிந்தனை குறித்து வலியுறுத்தக்கூடிய நாம், இதையெல்லாம் யோசித்து நேர்வழி என்று விளங்கி இருக்கிற நாம் அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பேரிழப்பு ஏற்பட்டு விடும் என்று உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை விடுத்தவனாக எனது ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர்தவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.